எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் தால்ச்சா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோலேயே கார சட்னியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை பிரியா சமையலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இந்த இட்லி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சோடனே 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. லைட்டாக செவக்கிற வரல நல்லா வறுத்துக்குங்க. இந்த தால்ச்சா இட்லி நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்க வச்சுருந்தோம்னா அவங்க பெரிய பொண்ணானால் இந்த இட்லி செய்வாங்க. செஞ்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. இட்லி, கேசரி, வடை அதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் நல்லா செவந்த உடனே ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்குங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. கேஸ் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி இட்லி மாவுங்க இது. இந்த இட்லி மாவில் நம்ம ஆற வச்ச தாளிப்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தாளிச்சதெல்லாம் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கெட்டியாக மாவு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா வருங்க. இப்போ இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. தட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டே நம்ம தாளிச்ச கடாய் தாங்க இது. இப்போ இந்த கடாய் வச்சுட்டு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சவொடனே 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசனை போகிற வரையில நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனாங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரையில நல்லா வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இட்லி வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கை நனைச்சிட்டு இப்படி குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க. அப்போ தான் இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க இட்லியை. இட்லி ஆறத்துக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. நம்ம வதக்குனதை இப்போ போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாங்க.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதே கடாயில் 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சவொடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டுக்குங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தாளிப்பை சட்னியில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆற வச்ச இட்லியே இப்போ எடுத்துக்கலாங்க. சுட சுட எடுத்திங்கன்னா ஒட்டிக்கங்க. இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இந்த இட்லிக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டுடலாம். பொடி இருந்தாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லாட்டி இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சாதாரணமாக இட்லி சாப்பிட்றதோட இந்த மாதிரி தாளித்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிச்ச இட்லி கார சட்னி ரெடி.